தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்து பெண்கள் பொங்கும் பொங்கலாகத்தான் இந்த பொங்கல் பொங்கியுள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். இந்த பொங்கல் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்து பெண்கள் பொங்குகின்ற பொங்கலாகத்தான் இன்று இது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்போடு அவர்கள் கையில் பொங்கலுக்கு செலவிற்கு பணம் கொடுப்பது வழக்கம். இந்த வருஷம் அந்த பணம் கொடுக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அதனால் 2026 இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து. யாரா இருந்தாலும் தமிழகத்தில் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, யாரும் திமுக மாடல் அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு கருத்தே சொல்லக்கூடாது. சொன்னா உடனே முரசொலி பெரிய முரசா ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்பதும், அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன்.